ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் உங்களுக்கு நடக்கப் போகின்ற மிக நல்ல விஷயங்கள் என்னென்ன, எந்தெந்த விஷயங்களில் இந்த கோச்சார கிரகங்கள் ரீதியாக நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற தலைப்பை நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இந்த செப்டம்பர் மாதம் அப்படிங்கும்போது ஆரம்பத்தில் சூரிய பகவான் பார்த்திங்கன்னா சிம்ம ராசியில் இருப்பார். இந்த மாதம் கிட்டத்தட்ட அதற்கு பிறகு என்ன பண்ணுவார்னா, பாதிக்கு பிறகு அவர் கன்னி ராசிக்குள்ளே வந்துடுவார். அப்போ சூரிய பகவான் இந்த மாதத்தில் எப்பொழுதுமே ஆங்கில மாதம் என்றாலே சூரிய பகவான் 2 ராசிக்குள்ள தன்னுடைய பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான செயல்பாடு ஏற்படும். அப்போ இந்த கிரகங்கள், கோச்சார கிரகங்கள் ஆகிய 9 கிரகங்கள், இந்த 9 கிரகங்களுடைய சூழ்நிலையில் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய மிக நல்ல விஷயங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் என்னென்ன விஷயங்களை நம்முடைய மிதுன ராசிக்காரங்க வெற்றி பெற போகிறாங்க, எந்தெந்த விஷயங்களில் மிகப்பெரிய அதிகமான மகிழ்ச்சியை சந்திக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, மிதுன ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதம் புதிய வீடு மனை வாங்குறதுக்கான அமைப்புள்ள மாதம். இதான் வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணணுன்னு அந்த மாதம் பண்ணணும். ரொம்ப நாள் ஆச்சுங்க, வீடு கட்டி 15 வருஷம் ஆச்சு, 20 வருஷம் ஆச்சு, இல்லை 5 வருஷம் ஆச்சு, அல்லது பெயிண்ட் அடித்து 3 வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லி இதை கொஞ்சம் ஆல்ட்ரேட் பண்ணலாமா, இதை ஆல்ட்ரேட் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்குமா, அதுக்காக தொகை கிடச்சிருமா, கை வச்சா பெரிய தொகை, சின்ன தொகைலாம் கிடையாது, பெரிய தொகையாக இருக்கே, இது எப்படி ஆல்ட்ரேஷன் பண்ணுவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்த முடியும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய மிதுன ராசிக்கு கிரகங்கள், கோச்சார கிரகங்கள் உங்களுக்கான வாய்ப்பை கொடுப்பதற்கான பாக்கியம் உண்டாகும். இதில் பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயத்தையும் நம்ம தெளிவாக பார்க்க முடியும். நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்களுக்கு பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி உண்டு. எவ்வளோ நாள் தான் போராடிக்கிட்டே இருக்குது, ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகையை கையில் வைக்க முடியல. எவ்வளோ வருமானம் வருது, வரவு அதிகமாக வருது, வரவுக்கு ஏற்ற மாதிரி செலவு இருக்குன்னா செலவு பல மடங்காகுது. அப்போ வரவு எட்டனா செலவு பத்தனா அப்படிங்கிற மாதிரி செலவு போய்கிட்டே இருக்கும்போது இது எப்படி கண்ட்ரோல் பண்ணுவது, பக்கா பிளான் போட்டு கூட கண்ட்ரோல் பண்ண முடியலையே. அப்போ இதற்கான தீர்வு எங்கே இருக்குது, இதற்கான ஒரு செயல்பாடு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நம்மளுடைய மிதுன ராசி என்பவர்களுக்கு உறுதியாக கோச்சார கிரகங்கள் அமைப்பின் ரீதியாக சொல்லும்போது, வெள்ளிக்கிழமையில் பெருமாள் கோவிலில் உள்ள ஆஞ்சநேயருக்கு வழிபாடு செய்ய வேண்டும். ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றி நீங்கள் வழிபாடு செய்யும் பட்சத்தில் உறுதியாக தடைகள், கவலைகள், போராட்டங்கள், பிரச்சனைகள் எல்லாம் வாசல் பெஸ்ட் ஆப்ஷன் அப்படிங்கிற மாதிரி கிரகங்கள் ரீதியாக உங்களுக்கு கிடைக்கப் போகிறது ஆஞ்சநேய பகவானுடைய ஆசீர்வாதம் மூலமாக. அதுபோல் நம்மளுடைய மிதுன ராசிக்காரர்களில் யாரெல்லாம் திருமணத்துக்கான முயற்சிகள் இருக்கீங்களோ, பண்ணாலும் அலையிறான்ப்பா, எப்பா சாமி நானும் அலைய முடியல, என் பொண்ணுக்கு கல்யாணம் முடிக்க அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். அதே போல் சில நபர்கள் மிதுன ராசிக்காரங்களே அவங்களுக்கே கல்யாணம் முடிக்காமல் லேட் மேரேஜில் உட்காந்துருப்பாங்க. அப்போ இந்த கல்யாணத்துக்கான விஷயத்தை இயக்கிடலாமா, எப்படி இயக்குவதுன்னு தெரியலையே, கல்யாணம் முடிஞ்சால் சந்தோஷம், கல்யாணம் எப்படி இயக்குவது அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு இருக்குன்னா, இந்த கிரக அமைப்பு ரீதியாக, கோச்சார கிரகங்கள் ரீதியாக உங்களுடைய வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய முருகன் வழிபாடு செய்யும் பட்சத்தில் உறுதியாக நம்முடைய மிதுன ராசி என்பவர்களுக்கு திருமண பாக்கியத்தை நடத்தி கொடுப்பதற்கான பாக்கியம் உருவாகும். சரி, ஓகே, இப்போ திருமண பாக்கியத்துக்குரிய விஷயங்களை நடத்தி வைக்க ஒரு பாக்கியம் உருவாகுது. அப்போ அது திருமணம் வாய்ப்பு உண்டா, நடந்துருமா, இது ஒரு கேள்வியாக போகும். பார்த்தீங்கன்னா அப்போ இது வாய்ப்பு இருக்குதுன்னு தான் சொல்ல முடியும். அப்போ நடந்துருமா, நடக்காதா, எப்போ திருமண வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயத்தை முயற்சி எடுக்கலாம் அப்படின்னு ஒரு கேள்வி வருதுன்னா,
நீங்கள் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிவிட்டு உங்களுடைய ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த பொது பலன்களில் நம்ம சொன்ன அத்தனை விதமான விஷயங்களும் உங்களோட லைஃப்பில் ஒரு டேர்னிங் கொடுக்கும். சொந்தமாக ஒரு இடமாச்சும் வாங்கி போட்டேனப்பா, பில்டிங் கட்டணும் இல்லையோ, சொந்தமாக ஒரு இடம் வாங்கி போட்டேன், கொஞ்சமாச்சும் பரவாயில்லப்பா அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு இந்த கிரக அமைப்பு ரீதியாக இருக்கிறது. அது இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்க்கணுன்னா, ஆன்மீக சார்ந்த விஷயங்களை அதிகமாக ஈடுபடுவீங்க. உங்களுக்கு நாத்திகம் என்பது பிடிக்கவே பிடிக்காது. ஆன்மீகம்தான், நான் எந்த தெய்வத்தை கும்பிட்றனோ அந்த தெய்வத்தின் பற்றுள்ளவன் அப்படிங்கிற அமைப்பை தான் நம்முடைய மிதுன ராசிக்காரங்க வச்சுருப்பாங்க. இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, பொதுவாகவே யாரெல்லாம் கம்ப்யூட்டர் ஃபீல்டில் வேலை பார்க்காங்களோ, கம்ப்யூட்டர் சார்ந்து தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை பயணிக்கிறாங்களோ, அத்தனை விதமான மிதுன ராசிக்காரங்களுக்கும் பாக்கியம் உண்டு, மகிழ்ச்சி உண்டு, சிறப்பான வெற்றி உண்டு என்பதை இந்த செப்டம்பர் மாதம் பதிவுகள் மூலமாக உங்களுக்கு கூறிக்கொள்கிறேன். அன்பு நேயர்களே, இவ்வளவு நேரம் நீங்கள் பொறுமையாக நிதானமாக பார்த்த விஷயங்கள் அனைத்துமே உங்களுடைய ராசிக்கான செப்டம்பர் மாதத்தின் பொது பலன்கள். இது வந்து லைஃப்பில் ஒரு 20% ஒரு எக்ஸ்ட்ரா பூஸ்ட், அவ்வளோதான். அதை தாண்டி மனசுக்குள்ளே நிறைய கேள்விகள், நிறைய விஷயங்கள், இதை செயல்படுத்தலாமா, அதை செயல்படுத்தலாமா, அதை பண்ணலாமா, இதை பண்ணலாமா, பெரிய லெவலுக்கு வந்துடுவோமா, பல பேருக்கு வாழ்க்கையை கொடுத்துருவோமா, வாழ்க்கையை உருவாக்கிடுவோமா, அல்லது படாத பாடு படாமல் நிம்மதியாகச்சு இருப்போமா அப்படிங்கிற கேள்விகளுக்கு விடை தெரிய வேண்டும் என விருப்பப்பட்டால், உங்களுடைய சுய ஜாதக ரீதியாக பல கேள்விகளுக்கு பதில் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டால், ஜாதகமே இல்லை தன்னுடைய வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுக்கிற முடியாதான் என கவலைப்பட்டால், அத்தனை வர்ற விஷயங்களுக்கும் ஒரே தீர்வு. நீங்கள் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிடுவோம். நீங்கள் டீட்டெயில் அனுப்பிட்ட பிறகு நம்முடைய கம்பெனியிலேருந்து உங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுப்பாங்க. அந்த டயத்தில் நீங்கள் நேரடியாக என்னையை வந்து கான்டாக்ட் பண்ண முடியும். நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக கான்டாக்ட் பண்ணாலும் சரி, அல்லது நம்மளுடைய தமிழ்நாட்டில் தான் இருக்கீங்கன்னா நீங்கள் நார்மல் காலுமே கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் திருப்தி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கொடுத்த விஷயங்கள் அத்தனையுமே சரியாக இருக்குதுன்னு நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தையை வாங்கினதையும் உங்களுடைய ஜாதகத்தை மிக துல்லியமாக கணித்து உங்களுக்கு கூற நான் கடமைப்பட்டிருக்கிறேன். நீங்கள் பண்ண வேண்டியது கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்ப வேண்டியதான். உங்களுடைய பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், உங்களுடைய பேர், நீங்கள் எந்த ஊர்லேருந்து பிறந்தீங்க, இந்த விவரத்தை தெளிவாக அனுப்பிவிடுங்க. உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதில் கூறி உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றத்தை இந்த பிரபஞ்ச சக்தியுடன் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து இயக்கி தருகிறேன் என்பதை உறுதியாக கூறிக்கொள்கிறேன். மேலும் வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும், நம்ம வீடியோவை உலகெங்கும் பார்த்திருக்கும், உலகெங்கும் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து வரும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும், மேலும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் கேமராமேன், ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் உரிமையாளர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.